ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 டாப் 5 ஸ்கேனர் பற்றி பார்க்க போகிறோம். எல்லா ஸ்கேனருமே நான் யூஸ் பண்ணி பார்த்து வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். எந்த ஸ்கேனர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஸ்கேனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 ஸ்கேனர் பார்க்க போகிறோம். அதில் டாப் 5ல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்கேனர். ஸோ இந்த இருக்குது ஃபாஸ்ட் ஸ்கேனர். இதை ஓப்பன் பண்ண உடனேயுமே ஃப்ரண்ட் எண்டில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று ஜூம் டாக்குமெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கேமரா ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் கிட்ட மட்டும் கொண்டு போயிட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே கேட்கும் நம்ம எந்த அளவு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நமக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா டாப் 5ல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 4ல் இருக்க ஸ்கேனர் பார்ப்போம். அந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்பாட். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்னியூ கொடுங்க. அடுத்து கன்னியூ, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. அலோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கிட்ட மட்டும் கொண்டு போங்க. மூவ் பண்ணாமல் மட்டும் நேராக வச்சுருங்க. அதுவே வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக வந்து ஸ்கேன் பண்ணல. இதில் நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பருக்கு மட்டும்தான். நீங்கள் காசு கட்டி தான் இது வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து டாப் 3ல் இருக்க ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்கேனர். ஸோ அடோப் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த அடோப் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹேவ் அடோப் ஐடி, நீங்கள் அடோப் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அது கொடுத்துருங்க. இல்லாட்டி ஃபேஸ்புக்கோ ஜிமெயில் லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜிமெயிலில் லாகின் பண்ணி போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். லெட்ஸ் கோ அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கிட்ட கொண்டு போங்க. டாக்குமெண்ட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு அதுவே வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இப்போ கேப்சர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியூ மட்டும் கொடுங்க. ஸோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா எடுங்க. திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே லோட் ஆகி நமக்கு தேவையான மாதிரி ஸ்கேன் காப்பியாக வந்துருக்கும். வந்துச்சு பார்த்தீங்களா? பரவாயில்ல, இது ஓரளவு கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் 3. இப்போ டாப் 2ல் இருக்குது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ஸ்கேனர். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கேமரா மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் கிட்ட மட்டும் போயிட்டு டாக்குமெண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரெட் கலர் வந்தால் எடுக்காதீங்க, ஒரு க்ரீன் கலர் வந்தால் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் வரையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் பட்டன் இருக்கும், ரைட் கொடுத்துருங்க. கொடுத்தோடனையும் இப்போ இது ஸ்கேன் காப்பி மாதிரி வந்துருச்சு.
உங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னா இந்த கேலரி மாதிரி இருக்கிறத அனுப்பிக்கோங்க, இல்லாட்டி கலர் வேணும்னா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. நான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் ரைட் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டுனா எனக்கு சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர். கேம் ஸ்கேனர் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்கேனிங் ஆப் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா குவாலிட்டியை பொறுத்து தான் மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் கேமரா ஸ்கேனர் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டெப்பாக வரும். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஸ்கிப் எனிவே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணி விட்ருங்க, இல்லாட்டி சைன்அப் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நான் ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறேன். அதுக்கு இந்த கேமரா ஆப்பு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து அலோன்னு கேட்கும், அலோ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த புக்கை தான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ வந்துருச்சு, இந்த மாதிரி நமக்கு வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், எந்த கவர் வந்து எந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி எனக்கு எந்த ரேஞ்ச் வேணும் அப்படின்ற அளவு நீங்கள் செலக்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இதிலேருந்து எது வரை கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சும்மா இந்த சின்ன பீசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி சூப்பராக தந்துடும். நீங்கள் சேவ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா இதில் சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இமேஜாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரின்னு கீழே இருக்கும். நான் சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கேனர் ஆப் பார்த்துருப்பீங்க. அந்த 5 ஸ்கேனர் ஆப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் பண்ணும். அதில் ஒரு சில ஆப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அடோப் ஸ்கேனுக்கு நீங்கள் ஜிமெயில் சைன்இன் பண்ணியே ஆகணும். மற்ற எந்த இதுக்கும் வந்து நீங்கள் ஜிமெயில் சைன்இன் பண்ணணும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இருந்த ஃபாஸ்ட் ஸ்கேனர் கிடையாது, ஸ்கேன் பாட். ஸ்கேன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணுவீங்க, பட் என்ன உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் மாதிரி வராது, சும்மா ஃபோட்டோ மட்டும் தான் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கேனர் அப்படின்னு டாப்பில் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர் இருக்குது. அந்த கேம் ஸ்கேனர் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்த்து ப்ரொமோஷன் எவ்வளோ கொடுக்க மாட்டான். ஏதோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எது நல்லா ஆப்பு அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.